கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது யோவான் எழுதின சுவிசேஷம், அதில் 10ஆம் அதிகாரம், அதில் 4ஆம் வசனம். யோவான் 10:4. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. இன்றைய தினம் நம்ம தேவனுக்கு பின் செல்வதற்காக, தேவனுடைய சத்தத்தை, கர்த்தரின் சத்தத்தை கேட்டு அவருக்கு பின்பாக செல்வதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த வசனம் என்ன குறிக்கிறதுன்னு பாருங்க. தேவன் இயேசு தன்னை பற்றி சொல்லுகிறார், தன்னை பற்றி ஒரு ஓமையாக சொல்லுகிறார். நம்மளை பற்றி தேவனை தன்னோட பொறுப்பை பற்றியும், ஆடுகளாகிய நம்மளை தான் பிடிக்கிறது ஆடுகள்ன்றது. அப்ப நம்மளுடைய பொறுப்பை பற்றியும், நம்மளுடைய கடமைகளை பற்றியும், அவருடைய கடமைகளை பற்றியும் இந்த 10ஆம் வசனம் 10ஆம் அதிகாரம் முழுமையாக விளக்குகிறது. நல்ல படிச்சு பார்த்தோம்னா தெரியும். தேவன் தன்னை பற்றி தான் கூப்பிடுறார். ஆடுகள்னா நம்ம தான், அதுல எல்லாத்துக்குமே தெரியும் ஆடுகள்னா யாருன்னு தெரியும். இதுல எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு, இது எப்படின்னா, அவன்றது யாரை குறிப்பிடுகிறதுனா இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது. தன்னுடைய ஆடுகள்னு யாரு? நம்ம தான். வெளியே விட்ட பின்புனா என்ன? நம்மளை கட்டி போட்டிருக்காங்களா? எங்கேயும் கட்டி போட்டிருக்கோமா? கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கோமா? ஒருவேளை உலகத்தின் காரியங்களை நம்ம கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஆனா இது முழுமையா என்ன குறிக்கிறதுனா, எனக்கு இதுல தேவன் எனக்கு சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, எனக்கு தேவன் அறிவித்த, எனக்கு தேவன் இதை வெளிப்படுத்தின காரியம் என்னன்னா, வெளியே விட்ட பின்புனா என்ன? நம்ம உலகத்துக்குள்ள வந்த பின்பு, நம்ம உலகத்துக்குள்ள பிறந்து வரோம். எப்படி வரோம்? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே பேர் சொல்லி அழைத்த தேவனால் நம்ம உலகத்துக்கு அனுப்பப்படுகிறோம். உலகத்தில் நம்ம உண்டாக்கப்பட்டு இருக்கிறோம். தாயின் கருவை நம்ம உருவாகும் முன்னே கருவை கண்கள் கண்டதுன்னு பார்க்குறோம் நம்ம. அப்ப நம்மளுக்கும் தேவனுக்கும் இந்த உறவு இன்னைக்கு நேற்று உண்டான உறவு கிடையாது. இது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உண்டான உறவு. அப்ப அந்த உறவிலே நிலைத்திருப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் உலகத்துக்கு நம்மளை அனுப்பிய பின்பு நம்ம எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது என்பதை நமக்கு சொல்லி காட்டுவதற்காக, நம்மளுக்கு வழிகாட்டுவதற்காக இயேசுவாகிய மேய்ப்பன் நமக்கு முன்பாகவே செல்கிறார். நான் உனக்கு முன் சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். வசனங்கள் பார்க்குறோம், நம்ம தீர்க்கதரிசனமான வசனங்கள் பார்க்குறோம். இதெல்லாம் என்னன்னா, இதை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆடு மேய்ப்பனை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்ம முன்பாக சென்று நம்ம வழிகளை செவ்வைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அப்ப செவ்வையான வழியிலே நடப்பதற்காக வழிகள் ஆயத்தப்பட்டு இருக்கிறது. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அழகா இருக்கு பாருங்க. வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாகவே இருக்கிறார். எதுக்காக நமக்கு முன்பாக இருக்கிறார்? தடைகளை தகர்த்தெறிவதற்காக, நம்ம வாழ்க்கையிலே உள்ள கஷ்ட போராட்டங்களை உடை தெரிவதற்காக, நிர்மூலமாக்குவதற்காக தலகர்த்தர் நமக்கு முன்பாகவே இருக்கிறார். அவர் முன்னால் இருக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா நம்ம அவருக்கு பின்பாக இருக்கிறோமா, அவருக்கு பின்னால் இருக்கிறோமா என்பதுதான் நம்ம சோதித்து அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். நம்ம விட்டுட்டு ஓடிட்டோம்னு வச்சுக்கீங்களேன், அதுக்கு தேவன் பொறுப்பு கிடையாது. இயேசு கிறிஸ்து தன்னோட பொறுப்பையும் ஆடுகள் பொறுப்பையும் பற்றி ரொம்ப அழகாக இதில் சொல்லுகிறார் பாருங்களேங்க. வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக, ஆடுகளாகிய நமக்கு முன்பாக வழிகளை செவ்வைப்படுத்தி கொண்டே தேவன் இயேசு போய் கொண்டிருக்கிறார். அதுதான் அவருடைய வேலை. நம்மளுடைய வேலை என்ன? நம்ம எந்த கஷ்டமும் இல்லாம அவர் நமக்கு வைத்திருக்கிற பாதையில ரொம்ப ஈஸியா பின்னால போயிட்டே இருக்க வேண்டியதுதான் நம்மளுடைய காரியம். நம்ம எந்த இடத்துல உழுந்து போகிறோம், நம்ம சுயமா என்னைக்கு நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கிறோமோ, இதை செய்யலாமா அதை செய்யலாமா சுயமா சிந்திக்க ஆரம்பிக்கிற போது நம்மளோட வீழ்ச்சி ஆரம்பித்து விடுகிறது. நீ வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் வாழ்கிறார்னு பவுலடிகளார் சொன்னது போல, நான் சுயமா சிந்தனை எனக்கு கிடையாது, சுயமே எனக்கு கிடையாதுங்க. இயேசுதான் என்னை ஆட்கொண்டு இருக்கிறார், பிதா குமாரன் பரிசுத்த என்னை ஆட்கொண்டு இருக்கிறார், அவங்க தான் என்னை வழி நடத்துறாங்கன்ற நிலைமையில வரும்போது சுயம் நம்மகிட்ட இருக்காது. நமக்கு தேவன் நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்றத நமக்கு தெளிவாக போதி தருள்வார். மேற்கொண்டு அவர் போதிப்பதோடு நின்று விடாமல் நமக்கு முன்பாக நடந்து செல்வார். ஆனால் தான் அதுல ரொம்ப அழகா இருக்கு. நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. ஆடுகளாகிய நம்ம தேவனுடைய அழைப்பின் சத்தத்தை, அழைப்பின் நோக்கத்தை, அழைப்பின் கூக்குரலை, அவர் நம்மளை கூப்பிட்டு கொண்டே இருக்கும் சத்தத்தை நம்ம கேட்டோம்னு வச்சுக்கீங்களேன், நம்ம ஒரு பின்னால் தான் போவோம். அநேக நேரங்களில் நம்ம கேட்கறதுக்கு நமக்கு இஷ்டம் இல்லாமல் நம்ம காதுகளை அடைத்து கொள்கிறோம். அதனால தான் உலகத்தில் நமக்கு இவ்வளோ போராட்டங்கள், இவ்வளோ கஷ்டங்கள், இவ்வளோ பிரச்சனைகள் உலகத்துலனா, இதனால தான் நம்ம உலகத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் என்னன்றது நமக்கு தெரியும். அதனால் நாம ஆராய்ந்து அறிந்து நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு பின் செல்வதற்காக அழைக்கப்படுகிறோம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, தாப்புனே நீர் எங்களுக்கு முன் சென்று வழிகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்ன மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தாப்புனே நாங்கள் உமது சத்தத்தை கேட்டு நாங்கள் உமக்கு பின்னே நடந்து வர எங்களை நீ தகுதிப்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே.
உமது சத்தத்தை கேட்பவர்களாக நீர் எங்களை மாற்றியதற்காக நன்றி ஆண்டவரே. அதிலே நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே உமது சத்தத்தை கேட்டு அதிலே நிலைத்திருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. அந்த சத்தத்தின்படி நடக்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோமாப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.